வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் திரு அழகிரிசாமி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அமெரிக்கா பிரிட்டனிடையே இந்தியா பிரிட்டனிடையேயான அந்த ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தம், அமெரிக்காவுடனும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தாலும் கூட இது இந்த மிக முக்கியமான கையெழுத்தானது நடந்திருக்கு. இது எப்படி சார் தொடங்குது? இந்த ட்ரேட் டீல்ஸ் எல்லாம் எப்படி தொடங்குது? நம்ம பண்டைய காலத்தில் எடுத்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட சில பொருட்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். வேறு சில நாடுகளில் அவங்க ஸ்பெஷலைஸாக வேறு சில ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பொருட்களை அங்கே கொடுத்து அந்த பொருட்களை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது லோக்கலில் நடக்கும்போது நம்ம பார்ட்டர்னு சொல்கிறோம். இதே ஒரு நாடுகளுக்கு இடையே நடக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரீ ட்ரேட் முன்ன காலத்தில் எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கிற மாதிரியே அந்தந்த மன்னர்கள் இருப்பாங்க. எந்தெந்த பொருளை உள்ளே விடணும், எந்தெந்த பொருளை வெளில விடக்கூடாது. இப்போ சில பொருட்கள் அந்த நாட்டுக்கு கேடு விளைவிக்கும்னு அவங்க கருதுகிறாங்க அப்படின்னா அந்த பொருட்களுக்கான அதிகமான சுங்க வரி விதிப்பாங்க. இப்போது அந்த பொருட்களுக்கு அங்கே ரொம்ப தட்டுப்பாடு இருக்குது. அது அவங்களோட செல்வத்தை இன்னும் மேலும் வளர்க்கக்கூடும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா, இல்லை அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த பொருள் பயனளிக்கக்கூடும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பொருட்களுக்கு ரொம்ப சுங்கம் குறைவாகவோ இல்லை சுங்கமே இல்லாமல் கூட அந்த பொருட்களை உள்ள அனுமதித்த காலங்கள் உண்டு. இது அப்படியே படிப்படியாக வளர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, சில நாடுகள் கூட அந்த குறிப்பிட்ட நாடு ரொம்ப அதிகமாக ஏற்றுமதி பண்ணி பதிலுக்கு அந்த நாடால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா அந்த நாடுகள் துயரத்தில் வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அப்படி தான் பிரிட்டிஷோ இல்லை நிறைய மேற்கத்திய நாடுகள் காலனைஸ்டு கண்ட்ரிஸ் நோக்கி நகர்றாங்க. ஏன்னா அவங்களோட பல செல்வங்கள் ஆசியாலேயும் இல்லை மற்ற ஆப்பிரிக்கா நாடுகள்லேயும் இருக்கிற முக்கியமான அது தங்கமாக இருக்கலாம், இல்லைனா டீயாக இருக்கலாம், இல்லைனா ஜூட் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், சில்காக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே போகும்போது அவங்களால அதுக்கு ஈடாக அவங்களால எதுவும் கொடுக்க முடியலனோடனே இது அவங்க அந்த நாடுகளை போய் கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அப்படிதான் தொடங்குது. அப்படிதான் எல்லாமே தொடங்குது. இந்தியாவுக்குள்ளேயே அவங்க அப்படிதான் வராங்க. வணிகம் செய்கிறதுக்காக வராங்க. வணிகம் செய்ய வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆரம்பத்தில் அந்த அரசர்களை அவங்க சில விஷயங்கள் வெளியே திருப்திப்படுத்துவாங்க. அப்புறம் படிப்படியாக இங்கே சிஸ்டம் வீக்காக இருக்குது. அப்போ நம்மளே இந்த வியாபார டீல்ஸ் வழியாக நம்மளே இதுக்கு முதலாளியாக மாறலாம் அப்படின்னும் அவங்க நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்தது இப்போ அரசாங்கங்கள்லாம் வருது. 1947க்கு அப்புறம் அரசாங்கம்லாம் வருது. இந்த ட்ரேட் டீல்ஸ் அப்படிங்கிறது இரண்டு அரசாங்கங்களுக்கு இடையே எப்போ தொடங்குது சார் இந்த விஷயம்? ரெண்டு நாடுகளுக்குள்ளே அப்படிங்கிறது அவங்களோட பரஸ்பர நட்பும் அந்த குறிப்பிட்ட நாடுகளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு வகையான கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது நடக்குது. இப்போ சைனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புராதனமாக காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அந்த எக்ஸ்போர்ட்ஸை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது இன்றைக்கி நடக்கிற விஷயம் இல்லை. பதிலுக்கு அவங்க எதுவும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்றது இன்னையோட பிரச்சனை இல்லை. அதாவது 200-300 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதாவது சைனா பதிலுக்கு அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு பல நாடுகள்கிட்ட முடியாமல் போன சூழலும் இருக்குது. இப்போ தற்போது சைன் பண்ணி இருக்கக்கூடிய இந்த டீல் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தொடர்ச்சியான விவாதம்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு, அதுக்கு அடுத்து இதில் சிக்கல்கள் என்னவா இருக்குப்பா? ஓகே, முதல்ல பொருட்கள் சார்ந்து பார்ப்போம். என்னென்ன பொருட்களுக்கு இப்போது ஒரு பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா, நீங்கள் டெக்ஸ்டைல்ஸு, அதுக்கப்புறம் கார்பெட் மாதிரியான விஷயங்கள், சின்ன ஆட்டோமொபைல் சார்ந்த ஏற்றுமதிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் ஃபுட்வேர், காலணிகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே யூகேக்கு நம்ம அனுப்பும்போது அங்கே நம்ம பணம் கட்ட வேண்டியதாக இருக்கும். டேரிஃப் அங்கே அதுக்கு விதிக்கப்படும். அதுக்கு நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டீலை வச்சு நம்ம இந்த டீல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆட்கள் யாருமே அங்கே அவங்களோட பொருட்களை உள்ளே அந்த நாட்டுக்குள்ளே இறக்கும்போது யூகேக்குள்ளே பணம் கட்ட தேவையில்லை அப்படின்னு இப்போ மாற்றிருக்காங்க. அதனால இங்கே நிறைய டொமஸ்டிக் ஆட்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். ஏன்னா இனி நம்ம யூகேக்கு நம்ம ஃப்ரீயாகவே இங்கேருந்து இம்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இருக்கிறத விட குறைச்சிருக்காங்களா இல்லை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 99% இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு எந்த விதமான வரியுமே இல்லை அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இருக்கிற டீல் சொல்லுது. ஓகே, அதிகப்படியாக இந்தியாவுக்கு தான் பலன் அப்படிங்கிற வாதமும் வைக்கப்படுது. அங்கே அதாவது பிரிட்டனுக்கு ஒரே ஒரு சதவீதம் பலன் இருக்கா? அந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கா? அப்படி இல்லை. இப்போது இது நம்ம நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போகிற பொருட்களும் அந்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர பொருட்களும் ஒன்றும் கிடையாது.
அந்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களில் கிட்டத்தட்ட 90% வந்து நம்ம வந்து இப்போ வரி எதுவுமே விதிக்க போகிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு அங்கேருந்து வரக்கூடிய விலை உயர்ந்த கார் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 110% வந்து விதிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து 10% மாற்றிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன கேப் வைக்கிறாங்க. என்னென்னா 10,000 கார் தான் நாங்கள் வந்து இப்போதைக்கு அனுமதிக்க முடியும். படிப்படியாக வருஷங்கள் கடக்க 5 வருஷம் கழித்து 19,000 காரை அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து கோட்டா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இத்தனை கார் தான் நாங்கள் உள்ளே வந்து கொண்டு வர முடியும், அனுமதிக்க முடியும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த வரி விதிப்புக்கு வந்து 110க்கு போயிடும். அப்போ 10,000 கார் வந்து நீங்கள் 10% கொண்டு வந்துக்கலாம். அப்போ மீடியம் சைஸ் காராக இருந்துச்சுன்னா 110%லேருந்து அவங்க 50% மாற்றிட்டாங்க. இதே சின்ன ரக காராக இருக்குது அப்படின்னா அந்த காரை வந்து அந்தளவுக்கு அவங்க வந்து வரி கம்மி பண்ணலை. இன்னும் பழைய வரிக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது. படிப்படியாக 10 வருஷம் கழித்து உங்களுக்கு வரி வந்து கம்மியாகும். சரி, ஏன் இந்த மாதிரி படிப்படியாக கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து படிப்படியான குறைவு தான். அதாவது 2000 சில விஷயங்களுக்கு நேரடியாக நடக்கும். 28, 30 இந்த காலகட்டங்களில் இப்படிலாம் குறைக்கிறோம். ஆமாம், படிப்படியாக வரும். ஆனால் சில விஷயங்கள் இப்போவே எஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு 10% வரி 10,000 காருக்கு, லக்ஸரியஸ் காருக்கு அப்படின்னா அது இப்போவே இம்ப்ளிமெண்ட் வந்துடும். ஏன் படிப்படியாக பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து அதுக்கு நிகராக போட்டி போடுறதுக்கு இவங்க தயாராகணும். இப்போ சின்ன காருக்கு எல்லாத்துக்கும் வரி கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற சின்ன கார் மார்க்கெட்டோட அவங்க போட்டி போடுவாங்க. அப்படி போட்டி போடும்போது இங்கே இருக்கிற கார் உற்பத்தியாளர்களோ அது சார்ந்து வேலையில் இருக்கிறவங்களோ பாதிக்கப்படுவாங்க. அதனால் இந்த படிப்படியாக வந்து கம்மி பண்ணுற மெக்கானிசம் நோக்கி நகர்த்துறாங்க. அப்போது இவங்க இந்த 5 வருஷத்துலேயோ 10 வருஷத்துலேயோ இவங்க அதுக்கு எக்யூப் ஆகிப்பாங்க. இப்போ இதில் வந்து நம்ம மதுபானங்கள்லாம் வந்து வரக்கூடிய எல்லாமே பார்க்குறோம். அதுதான் தலைப்பு செய்திகளில் பெரிய அளவில் அடிபட்டு. ஆமாம், ஆல்கஹால் அதாவது ரொம்ப காலமாக பிரிட்டன்லேருந்து அவங்க நமக்கு அனுப்புறது அப்படிங்கிறது வந்து ஆல்கஹால், ரம், ஆல்கஹால் வகையில் ரம், ஜின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுப்புகிறாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 100% மேலே இருந்துச்சு வரி. இப்போ வந்து அது 75% மாறி இன்னொன்று சில விஷயத்துக்கு 50% மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பாட்டிலுக்கு 300 ரூபா கிட்ட கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீப்பராக எது அவங்களால இங்கே வந்து அனுப்ப முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஆல்கஹால் மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே ரொம்ப கம்மியான விலையிலேயே உற்பத்தி பண்ண முடியும். அதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ கொடுக்கும்போது இங்கே மக்கள் வந்து 300 ரூபா அவங்களுக்கு கம்மியானாலுமே ஸ்டில் அவங்க வந்து அவங்க பாக்கெட்ல இருந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண போகிறாங்க. அந்த சேல்ஸ் ரெடி டு பே அப்படின்னு இருக்கும்போது அந்த நாடுகள் வந்து அதை கேப்சர் பண்ண தான் விரும்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனியோட பிராண்ட் இருக்குது, அதாவது அந்த நாட்டோட பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்ட்ஸ்லாம் வந்து ஃபாரின் பிராண்டு. அப்போது எக்ஸ்ப்ளோரேஷன் நிறைய பண்ணணுங்கிறதுக்காகவே நிறைய அந்த பிராண்ட்ஸை நோக்கி நகரத்துக்கு மக்கள் ரெடியாக இருப்பாங்க. சிக்கல்கள்லாம் என்னென்ன மாதிரி நம்ம பார்க்கலாம்? ஆக்சுவலாக இது கூட்ஸ் சார்ந்து நம்ம பேசணும். இந்தியாவுக்கு வந்து இந்தியா அனுப்புறதுல 99% கூட்ஸுக்கு வந்து வரி இல்லை. அதே மாதிரி யூகேலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய 90% கூட்ஸுக்கு வரி இல்லை. பாக்கி விஷயத்துக்கு தான் வரி இப்போ வந்து தீர்மானிக்கப்படுது. இந்தியா வந்து என்ன பண்ணிடுச்சு காஷியஸாக அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே வந்து இதுக்குள்ளே கொண்டு வரல. அதே மாதிரி இவி சார்ந்து இருக்கிற அந்த குறிப்பிட்ட டிவைசஸோ இல்லை எலக்ட்ரிக்கல் சாதனங்களோ இல்லைனா வந்து காரோ இது எதுவுமே வந்து மறுபடியும் இந்த டீலுக்குள்ளே கொண்டு வரல. ஸோ யூரோப்லேருந்து ஒரு இவி கார் வரப்போகுது அப்படின்னா அந்த காருக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட வரி தான் விதிக்கும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம வந்து இதை வந்து இந்த டீலுக்குள்ளே கொண்டு வரல. இது குட்ஸ். அடுத்து சர்வீஸும் இப்போ வருது. ஆமாம், இப்போ சர்வீஸ் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பல நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் ஆப்ரேட் ஆகிருக்கும். அவங்களால யூகேயில் ஓப்பன் பண்ண முடியாமல் தடுமாற்றங்கள் இருக்கும், இல்லை அதுக்கான பியூரோக்ராட்டிக் ப்ரொசீஜர்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த வாட்டி அவங்க லைசன்சஸ் வந்து அவங்களே இஷ்யூ பண்ணுறாங்க, ப்ரைவேட் பெர்மிட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு நிறுவனம் இந்தியாவில் இயங்குது, எஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சார்ந்தோ இல்லை வந்து ஹார்ட்வேர் சார்ந்த விஷயங்கள்லையோ இல்லைன்னா வந்து என்விரான்மெண்டல் சார்ந்த விஷயங்கள்லையோ இங்கே இயங்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நிறுவனங்கள் அவங்களோட கிளை நிறுவனங்களில் யூகேயில் அமைச்சிக்கலாம். அதுக்கு வந்து பெரிய பியூரோக்ராட்டிக் ப்ரொசீஜர் இருக்காது. கம்பேரிட்டிவாக அந்த ப்ராசஸ் வந்து இலகுவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் கவுண்டர் என்ன ஆகுது அப்படின்னா ஃபினான்ஷியல் நிறுவனங்கள் இல்லை ஆடிட் நிறுவனங்கள் இல்லை உங்களுக்கு மறுபடியும் என்விரான்மெண்டல் சார்ந்து இருக்கிற நிறுவனங்கள், இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து யூகேயில் ஒரு வேளை ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து அவங்களோட ஆஃபீஸஸை இங்கே தொடங்காமலேயே அவங்களால ஆப்ரேஷன்ஸை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் புது டீல் சொல்லுது. ஆனால் குறிப்பிட்ட பப்ளிக் ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் இது ரொம்ப ஒரு போரான டீல் அப்படிங்கிறதையும் நம்ம பலர் ஆர்டிக்கல் குறிப்பிட்டிருந்தாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து
இங்கே வரதுக்கான ஒரு சூழலாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு. அதாவது 2 பேர் நம்ம என்ன இந்த டேபிளுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்றத பேசுகிறோம். அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து என்னால் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு என்ன ஆஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கவுண்டரில் இங்கே பேச வேண்டிய சூழல் இருக்குது. டேபிளில் வரும்போது இந்தியாவுக்கான நலன் மட்டுமே யூகே எல்லாத்தையும் ஏற்றுக்கும் அப்படின்றது வந்து எந்த டீலையுமே நடக்காது. இப்போ நம்ம 2 பேரே இருக்கோம் அப்படின்னா எனக்கு சில விஷயங்கள் உங்ககிட்ட தேவையாக இருக்கும், உங்களுக்கு சில விஷயம் என்கிட்ட தேவையாக இருக்கும். 2 பேரும் ஏற்றுக்கிட்டா தான் இது டீலாக இருக்கும். ஓகே. இப்போ எனக்கு சாதகமான விஷயங்கள் மட்டுமே உங்களை ஏற்றுக்க வைக்கிறேன் அப்படின்னா அது நவீன காலத்தில் பாசிபிள் இல்லை. ஓகே. 1992 மெக்சிகோவுடனான அந்த ஒப்பந்தத்தை எல்லாத்தையும் குறிப்பிட்டு சமீபத்தில் ஆர்டிக்கெலாம் மருத்துவர்கள் எழுதியிருந்தாங்க இந்த எஃப்டிஏவோட ரூல் படி. ஸோ அதனால் அந்த கேள்வி முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. பப்ளிக் ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறதும். ஆமாம். இப்போ நீங்கள் ஆல்கஹாலோ இல்லை வந்து நீங்கள் சொல்கிற ஜங்க் ஃபுட்ஸோ இது எல்லாமே வந்து இங்கே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் தான். ஆனால் டீலில் ஏதோ ஓரளவுக்கு நீங்கள் தீமையை ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய சூழலில் தான் இருக்கும். அது அக்செப்டே பண்ணாமல் டீலுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை வந்து நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது அது அப்படி தான் வந்து ஒரு சமன்பாட்டுக்குள்ளே வருது. இப்போ இதில் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இப்போ 2 பார்லிமெண்ட்லேயும் ஒப்புதல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இது ஒரு 6 மாதம் ப்ராசஸ் ஆகுங்க. அதாவது கிட்டத்தட்ட இது ராட்டிஃபை அவங்க ரெண்டு கவர்மெண்ட்டோட ஆட்கள் பேசிட்டாங்க, அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க, இந்த டீல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இந்திய பார்லிமெண்ட்டில் வந்து இந்த குறிப்பிட்ட டீலை வந்து நம்ம பாஸ் பண்ணி ஆகணும், இந்த அக்ரிமெண்ட்டை பாஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி யூகே பார்லிமெண்ட்லேயும் இது வந்து பாஸ் பண்ண ஆகணும். ஸோ இந்த குறிப்பிட்ட 2 டீலும் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 6 மாதம் ப்ராசஸில் இது எல்லாமே வந்து அமல்படுத்திடும். இதில் இன்னொரு முக்கியமாக பார்வை என்ன பார்க்கணுன்னா லேபருக்கு இதில் என்ன இருக்குது. இதுக்கு முன்னாடி வெறும் ஒரு 1000 சொச்சம் விசாஸ் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்படும். யோகா டீச்சருக்கு இல்லை சில எக்ஸ்க்ளூசிவான ஆட்களுக்கு மட்டும்தான் வந்து அலோ பண்ணக்கூடிய விசாஸ் வந்து யூகேலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த டீலுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 75,000 விசாஸ் வந்து ப்ரொஃபஷ்னலான ஐடி பேக்ரவுண்ட் ஓரியன்டாக இருக்கிற ஆட்களுக்கு வந்து இல்லை டெக் பேக்ரவுண்ட் ஓரியன்டாக இருக்கிற ஆட்களுக்கு வந்து இனி விசாஸ் கொடுக்கப்படும். அதை தவிர்த்து அவங்க சோஷியல் செக்யூரிட்டிக்காக அந்த நாடு வந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு வரி விதிக்கும். இப்போ ஷார்ட் டேர்மில் அங்கே போய் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னா நான் வரி கட்டுவேன், ஆனால் வந்து எனக்கு அதோட பலன்கள் கிடைக்காது. ஏன்னா நான் இருக்க போகிறது 6 மாதமோ 8 மாதமோ, அதுக்கப்புறம் எனக்கு லாங் டேர்மில் தான் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. அப்போ நான் வெறும் வரி கட்டுற மாதிரி இருக்கும், எனக்கு அனுபவிக்க முடியாது. இப்போ இந்த டீல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி போய் அங்கே வேலை செய்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரொஃபஷனல்ஸ் யாருமே அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு இந்த சோஷியல் செக்யூரிட்டி பணம் கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி டீல் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு மட்டும் அவங்க பே பண்ணால் போதும். இந்தியாவுக்கான சோஷியல் செக்யூரிட்டிக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க பே பண்ணணுமோ அது பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லேபர் ஆங்கிளில் ஒரு குறிப்பிட்ட எட்ஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே. ஒரு ஓப்பன் அப் வந்து கிடச்சிருக்கு. ஆமாம், வாய்ப்புகள் வந்து அங்கே போகலாம், வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான இது. ஆமாம். ஆனால் நீங்கள் இதோட ஓவரால் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்து சிக்கலாக இருக்குது. அதாவது இந்த டீல் வந்து நல்ல டீல்னா நம்ம இதை எப்படி கொண்டு போகிறோங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் இதோட ஓவரால் சைஸ் எடுத்திங்கன்னா இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய அளவு 100 ரூபாய் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகுது அப்படின்னா யூகேக்கு போகக்கூடியது வந்து 3.3% மட்டும்தான் 2024-25 படி. யூகேலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள் இந்தியா இம்போர்ட்ஸில் எவ்வளோ பங்கு வகிக்குது அப்படின்னா 100 ரூபாயில் 1.2 தான். அப்போது நம்ம ரொம்ப குறைவான ஒரு சைஸுக்கு தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அதை அப்படியும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும். இங்கே யூகேக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், 99% ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூகே வழியாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு நகர்த்தலாம். அதுக்கான மார்க்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், முக்கிய படியாகவும் இருக்கும். அதே மாதிரி யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய நாடுகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு தாய்லாண்டோ இல்லை வந்து மியான்மரோ ஸ்ரீலங்காவோ அவங்க அங்கேருந்து யூகேக்கு வரி விதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்களோட கிளை நிறுவனங்களை இந்தியாவில் தொடங்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு புது வாய்ப்பாகவும் அமையும். ஆமாம். அப்போ இந்தியாவில் தொடங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து அந்த பொருள் ஏற்றுமதி ஆகும். இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகும்போது அந்த பொருளுக்கு வந்து வரி விதிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த டீல் வழியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குறிப்பிட்டு கடைசியாக யூகே யூஎஸ் இந்த 2 நாட்களுக்கு இடையான டீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். யூஎஸ் இன்னும் முடியலை. நாடுகளுக்கு இடையான டீல்ஸ் இந்த காலகட்டங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கா? ஏன்னா அங்கே தொடர்ச்சியாக ட்ரம்ப் டேரிஃப்லாம் விதிச்சிட்டே இருக்காரு. ஆமாம். நம்ம இவ்வளோ இதுக்கு மெனக்கெட்டு நம்ம இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா
அதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் அவர்கள் தான். ஏன்னா அவர் தான் இந்த விஷயத்தை வந்து ஜனரஞ்சகப்படுத்துறாரு. இதுக்கு முன்னாடி டேரிஃப்ன்றது பல நாடுகளில் விதிக்கப்பட்டு இருந்தது தான் எல்லாரும் ஒரு ஈக்லிபீரியத்தில் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஓடிட்டு இருந்தாங்க. ஆனால் இது இவ்வளோ டென்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கு பின்னாடி வந்து ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் தான் இருக்குது. ஏன் யூஎஸ் கிட்ட நம்மளால் இந்த மாதிரி ஒரு டீலை சாத்தியப்படுத்த முடியல, இல்லை யூரோப்பியன் யூனியன் கூட சாத்தியப்படுத்த முடியல அப்படின்னா அங்கே சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நம்ம வந்து 100 ரூபாயில் 3.3 தான் வந்து யூகேக்கு வந்து அனுப்புகிறோம். இதே யூஎஸ்க்கு அனுப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 ரூபா வரைக்கும் அனுப்புகிறோம். அதாவது 100%ல் 18% ஆஃப் தி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அங்கே போகுது. அப்போது அவ்வளோ விலை மதிப்பு நம்ம அதிகமாக இங்கே அனுப்புகிறோம். யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாக தான் இங்கே வருது. அப்போது அந்த டீலை ஃப்ரீஸ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நிறைய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ண சொல்லி அவங்க நிறைய கேட்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணனா இங்கே ரொம்ப சிக்கலை ஏற்படுத்துமோ அப்படின்னு அரசாங்கங்கள் கொஞ்சம் தயங்குறாங்க. ஓகே சார், பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்ட்டு. 2 நாடுகளுக்கு இடையான டீலு குறிப்பிட்டு வரக்கூடிய காலகட்டங்களில் 2 நாடுகளும் இது எப்படி பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கும் அது எந்த அளவுக்கு பயனடையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரங்கத்து பல்வேறு விஷயங்களை பந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.